அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் சனி வக்ர பயிற்சியானது நடக்க இருக்குது. இதனால் மேசராசி அன்பர்கள் அனைவருக்குமே அதிரடியான மாற்றம் கிடைக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, சனி பகவானால் இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான பாதகங்கள்லாம் நடக்க போகுது, கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய இஷ்ட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. ஸோ உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு ஒரே ஒரு கால் மூலியமாக 24 மணி நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வு சொல்லப்படுதுங்க. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. சனி பகவான் தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து வராரு. இவர் அடுத்த வருடம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து வராரு. மேலும் இவர் அடுத்த வருடம் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. இந்த நிலையில் ஜூன் 30ஆம் தேதி முதல்ல கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ர பெயர்ச்சியை மேற்கொள்ள உள்ளார். இதன் காரணமாக இந்த மேசராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களோ என்ன மாதிரியான மாற்றங்களோ கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நாம் தெளிமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோ அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். அதனால் தொடர்ச்சியாக பாருங்கள். ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் சென்றிருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது சனி கிரகம் தான். இவர் தற்போது தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வராரு. இந்த நிலையில் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ர பயிற்சி எனும் பின்னோக்கிய நகர தொடங்க இருக்கார். இதனால் மேசராசி என்றவர்களுடைய தொழில் வியாபாரம் அதிக அளவில் சம்பள வாய்ப்பு ஏதாவது இருக்கா, பதவி உயர்வுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். முதல்ல சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயங்க. அதை பற்றி பார்க்கலாங்க. சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலுமே 2.5 ஆண்டு காலம் தங்கி இருந்து 12 ராசிகளுக்கான பலன்களை தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் இவர் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். தற்போது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இவர் ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ர பயிற்சி எனும் பின்னோக்கி நகர இருக்கார். தொடர்ந்து அக்டோபர் 5ஆம் தேதி பின்னோக்கி நகர்ந்த சதயம் நட்சத்திரத்தில் வர உள்ளார். அதன் பின்னர் நவம்பர் 15ஆம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. மேலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய 2.5 மாத காலத்தில் மேச ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் மக்கள் நிலை காரணமாக மேச ராசியினருக்கு தங்களின் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய, அது முக்கியமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையிலுமே நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம். வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபமோ வெற்றிகளோ கிடைக்க பெற்று ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உறவு இணக்கமான சூழ்நிலையில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கையாக ராசி பலன் காணப்படுது. மேலும் நவ கிரகங்கள் அவ்வப்பொழுது தங்களுடைய இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். நவ கிரகங்களின் இடமாற்றம் 12 ராசிகளுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கு. இந்த வகையில் சனி பகவான் நீதிமான் கடவுளாக கருதப்படுறாரு. செயல்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய கடவுளும் கூட. அவர் ஒரு நபரின் மீது தீய பார்வையை செலுத்தினால் வாழ்க்கை பாழாகிவிடும். அந்த வகையில் எதிர்வரும் ஜூன் 30ஆம் தேதி, அதாவது பஞ்சாங்கத்தின் படி ஆணி 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர பயிற்சி அடைகிறாரு. இதனால் இந்த மேசராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சனி பகவானால் ஏராளமான நன்மைகள் நடக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த வக்ர பயிற்சியின் பின்னர் வீடு மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற பல்வேறு விடயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அந்த மாற்றங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக நன்மை தரக்கூடிய மாற்றங்களாக தான் அமையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 30ஆம் தேதி அன்று சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கு. இதனால் மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் பலன் கிடைக்கும், என்னென்ன விஷயங்களில் பாதகம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பு என்னென்ன விதமான விஷயத்தில் அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்துவார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்துட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அதிகரிக்கும் மற்றும் வேலை மற்றும் வியாபாரத்தில் திடீரென்று பல தடைகளை சந்திக்க நேரிடக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்கள் விதியில் நிதி இழப்புக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. மேலும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. சனி வக்ர பயிற்சி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி மிக மோசமாக பாதிக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு விரதம் இருந்து எழுதீபம் ஏற்றி காக்கைக்கு சாதம் வச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவியருடன் உங்கள் உறவு கசப்பாக மாறலாம் மற்றும் பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தங்கள் கணிசமாக அதிகரிக்கும். மேலும் உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. முக்கியமாக நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளுருண்டைகளை சனிக்கிழமை என்று தானம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானால் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்க இருந்தால் கூட அந்த விஷயங்கள் அனைத்துமே நல்லதாக மாற்றிடும். அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் மேசராசி நேயர்களாக இருந்தால் சனிக்கிழமை எள்ளுருண்டையை தானமாக கொடுங்க. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் இந்த ஜூன் 30ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியால் மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரி விஷயத்தில் பாதகம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகம் இருக்குது, கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் என்ன மாதிரி மாற்றங்களோ என்ன மாதிரி பலன்களோ கிடைக்க போகுது, முக்கியமாக இந்த சனி வக்ர பயிற்சியால் இவங்க என்ன விஷயங்கள் செய்யணும் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆழ் மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.